வணக்கம் மக்களே. உங்களுடைய பாவ கணக்கை போக்கி புண்ணிய கணக்கை அதிகரிக்கணுமா? கண்டிப்பா இந்த வழிபாடை மறக்காம வீட்ல இன்னைக்கு செய்யுங்க. ஆமா, இன்னைக்கு பரணி தீபம். பரணி தீபம் ஆகப்பட்டது ஏன் ஏத்துறாங்க, எதற்காக ஏத்துறாங்க அப்படின்னு சொன்னா, பரணி தீபம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துல, கார்த்திகை மாதத்துல பரணி நட்சத்திரத்துல வரக்கூடிய ஒரு தீபம். அந்த தீபம் ஏன் ஏத்துவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம யமதர்மராஜாவோட நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். இது ஏற்கனவே நான் ஒரு வீடியோல உங்களுக்கு போட்டிருப்பேன், அதை பார்த்துக்கங்க. சேம் டைம் இன்னைக்கு கார்த்திகை, நாளைக்கு மறுநாள். இன்னைக்கு ஏன் ஏத்துறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உங்களுக்கு புண்ணியங்களை அதிகமா சேகரித்து கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த பரணி தீபம். இதை எப்படி நீங்க வீட்டுல ஏற்றலாம் அப்படின்னு சொன்னா, டெய்லி நித்திய பிரதோஷ டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4:30 to 6 சாயங்காலம் இந்த நேரத்துல நீங்க வீட்டுல பூஜை அறையில உங்க விளக்கு ஏத்திட்டு, எப்பவும் கார்த்திகை விளக்கு வெளியில வைப்பீங்க இல்லையா, 2 விளக்கு நிலவாசல்ல, அந்த விளக்கை வச்சுட்டு மகாலட்சுமியை வேண்டி வச்சுட்டு, இந்த விளக்கை வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, 5 அகல் விளக்கு எடுத்துக்கிடணும். 5 அகல் விளக்கு தான் நீங்க வந்து அகல் விளக்கு தான் ஏற்றணும். அதுதான் ரொம்பவே நல்ல சிறப்பாக வாய்ந்தது. ஸோ அகல் விளக்கு 5 விளக்கு எடுத்துக்கிடுங்க. செவ்வரளிப்பூ ஒரு 10 ரூபாய்க்கோ இல்லை 20 ரூபாய்க்கோ வாங்கிக்கோங்க கையில். அகல் விளக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு அதை 4 புறமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் அந்த 5 அகல் விளக்கையும் கிழக்கு முகமாக பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரவுண்டாக வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். 4 விளக்கு வச்சு நடுவில் ஒரு விளக்கு வைக்கிறனாலும் வச்சுக்கிடலாம். நல்லெண்ணெயில் ஏற்றுங்க இந்த பரணி தீபத்தை. நெய்யில் ஏற்றணுன்னாலும் உங்கள் விருப்பம். ஆனால் பெஸ்ட்டு நல்லெண்ணெயில் ஏற்றணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படி சொல்ல, அந்த பித்ரு காரியங்களுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் தான் நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா. அது மாதிரி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கும், புண்ணியங்கள் நம்ம செய்த பாவங்கள் விலகி ஈசன் கிட்ட நம்ம புண்ணியத்துக்காக கோரக்கூடிய விஷயத்தினால நம்ம வந்து நல்லெண்ணெயை வச்சு தீபம் ஏற்றிக்கலாம். இதில் 5 விளக்குலையும் நல்லெண்ணெய் ஊற்றி 4:30 to 6 நீங்கள் ஈசனை மனமுருக வேண்டி பிரார்த்தனை பண்ணி இந்த 5 விளக்கை ஏற்றி, முக்கியமாக சிவபுராணத்தை உட்கார்ந்து படிங்க. தேவார திருப்பதிகங்கள்லாம் தெரியும்னா அதையும் உட்காந்து படிங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், தேவார திருப்பதிகம் வரும். சிவபுராணம், லிங்காஷ்டகம், அப்புறம் மிருத்யுஞ்ச மந்திரம், யம பயம் நீக்கக்கூடிய, மரண பயம் நீக்கக்கூடிய மிருத்யுஞ்ச மந்திரம். ஓம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்த்தனம் உருவாருகமிவ பந்தனான் மிருத்யோர் முக்ஷிய மாமிருதாத். இப்படி இருக்கக்கூடிய இந்த மரணபம் நீக்கக்கூடிய மந்திரம், இப்படி ஈசனோட நாமத்தை சொல்லி ஒரு மணி நேரம் அவருக்காகவே ஒதுக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க. உங்களுடைய பரணி தீபமானது உங்கள் வீட்டில் வெளிச்சத்தையும் ஆற்றலையும், நல்ல ஆற்றலையும் கொண்டு வரக்கூடியதாக அமையட்டும். இனிய கார்த்திகை திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.